இவன் பேரு தான் சீரியல் கில்லர் கிம். இவனோட வேலையை பொண்ணுங்களை கடத்தி ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி கொலை பண்றதுதான். அப்படிதான் ஒரு நாள் இந்த படத்தோட ஹீரோயினையும் கடத்தி கொலை பண்ணிடுறான். அப்ப அவனுக்கு தெரியாது நம்மளோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஹீரோயினை கொலை பண்ணும்போது அவங்க விரல்ல இருந்த வெட்டிங் ரிங் அங்க இருந்த ஒரு இடத்துல விழுந்துருது. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஹீரோயினோட அப்பாவும் ஒரு பெரிய போலீஸ் சீஃப். ஹீரோவுக்கு தன்னோட வைஃப் தான் உலகமே. அவங்களையே ஒருத்தர் இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவர் மாமனாரோட ஹெல்ப்போட கொரியால இருக்க டாப் மோஸ்ட் சீரியல் கில்லர்ஸோட லிஸ்ட் எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரா ஃபாலோ பண்ணி யார் கொலை பண்ணிருப்பாங்கறத முதல்ல கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல ஹீரோயினை கொலை பண்ணவன் போட்டோவும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட் 2 சீரியல் கில்லரை ஃபாலோ பண்ணதுல அவங்க யாரும் ஹீரோயினை கொலை பண்ணலங்கறத தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் 3வது லிஸ்ட்ல இருக்கிறது இந்த கிம் தான். இந்த கிம்மோட வீட்டுக்கு வந்து தேடும்போது அங்க ஹீரோயினோட ரிங் இருக்கிறத கண்டுபிடிச்ச ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவன் தான் நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணாங்கிறது. உடனே இந்த சைக்கோ கில்லர் இருக்க இடத்த கண்டுபிடிச்ச ஹீரோ அங்க போறாரு. அப்பதான் அவன் ஒரு பொண்ணை கொலை பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அங்க போன ஹீரோ சும்மா அவனை பிடிச்சு அடி அடி நடிச்சு போட்டு பொளந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அவன் ஃபேஸ் ஃபுல்லா சுத்தி அவனை திணற அடிக்கிறாரு. அதுக்கப்புறம்